தமிழ் தேசிய தத்துவத்தை தலைமையேற்று அந்த நாட்டை ஒருவன் ஆண்டால் அடுத்த 5 வருடத்தில் தமிழ்நாடு இன்னொரு பிரித்தானியாவாக மாறிவிடும். ரீஜனல் கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக எவருக்கும் இல்லாத ஒரு ஆதரவு 65 நாடுகளில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளையை உருவப்பட்டிருக்கிறது. இந்த முறையில் திராவிடத்துக்கு நீங்கள் வாக்களித்து திராவிடத்தை நீங்கள் ஆட்சியிலே அமர்த்துவீர்களாக இருந்தால் அடுத்த 25 வருடத்திலே தமிழ்நாடு சுடுகாடாக மாறும். எங்கட இனம் கண்ணுக்கு முன் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கட நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. அந்த நிலைமை இனி எந்த தமிழுக்கும் வரக்கூடாது. அந்த ஒரு காரணத்துதான் சீமான் அண்ணாவுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆதரவு பரப்புரையில் கலந்து கொண்டிருக்கிற நம் தாவித்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் கூடியிருக்கின்ற இந்த இடம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகத்திலே முதன்மையான 10 அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இது ஒன்று. இந்த நாட்டிலே தங்களுடைய அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு தாங்கள் நம்புகிற தமிழ் தேசிய தத்துவம் வெல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வளவு மக்கள் கூடியிருக்கின்றோம். அந்த புள்ளியிலேயே தமிழ் தேசியம் வென்றுவிட்டது. நம் அண்ணன் சொல்வார், மேலை தேசத்திலிருந்து எந்த ஒரு கருத்து வந்தாலும் அதை நம் மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார் என்று. நாங்கள் மேலை தேசத்திலிருந்து பதிவு செய்கின்றோம். தமிழக உறவுகளை விவசாயி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம் இனம் செத்து போச்சு, நம் மொழி செத்து போச்சு. அந்த மண், அந்த இனத்தையும் மொழியையும் மீட்பதற்கு நீங்கள் விவசாயி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். நாம் கூடியிருக்கின்ற இந்த நாட்டின் மக்கள் தொகையை காட்டிலும் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்பது அதிகமானது. தமிழ் தேசிய தத்துவத்தை தலைமையேற்று உண்மையின் நேரமாக அந்த நாட்டை ஒருவன் ஆண்டால் அடுத்த 5 வருடத்தில் தமிழ்நாடு இன்னொரு பிரித்தானியாவாக மாறிவிடும். அந்த அடிப்படையிலே அந்த உண்மையான, அந்த நேர்மையான, அந்த ஆற்றலுள்ள சக்தியான எங்கள் அண்ணன் சீமானை ஒவ்வொரு தமிழக உறவுகளும் ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்திலே முன்னெடுப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, நம் மொழியை, நம் மக்களை கொன்றளித்த திராவிட அடித்தளத்தை தகர்த்தெறிய வேண்டும். இரண்டாவது, எங்கள் தத்துவத்தின் வெற்றிக்கு குறுக்காலை ஓடி வருகின்ற அந்த திரை நட்சத்திரமான விஜயின் அரசியலை அம்பலப்படுத்த வேண்டும். மூன்றாவது, தமிழ் தேசிய தத்துவம் நாம் தமிழர் கட்சி வெல்ல துணை நிற்க வேண்டும். நாங்கள் 16 ஆண்டுகளாக மெல்ல மெல்ல கட்டி உயர்த்தி உயர பிடித்த அந்த தமிழ் தேசிய தத்துவத்தை வெல்ல விடாமல் குறுக்காக ஓடி வருகின்றது இந்த விஜய் என்கிற ஒரு தற்குறி, சில்லறை தரமான அரசியல் பேசுகின்ற இந்த நடிகன். இந்த நடிகனிலே எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு வஞ்சம் உண்டு. என்னுடைய ஊர்காரி, என்னுடைய உதிரம், எங்களுடைய ஈழத்து சகோதரி சங்கீதாவை, எங்கள் பிள்ளை சஞ்சய், எங்கள் மகள் திவ்யா, இந்த 3 பேரையும் அந்த மகளிர் தின நிகழ்ச்சியிலே விஜய் அவர்கள் சொல்கின்றார், வேர்த்து கிடையாது என்று. உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம், என்ன காரணத்துக்காக அவர் அவ்வாறு சொல்லியிருப்பார் என்று நான் என்ன அளவில் உணர்கின்றேன் என்றால், அந்த நேரத்திலே சங்கீதாவும் சஞ்சயும் திவ்யாவும் ஒரு அகதியாக இவர் பார்க்கின்றார். இப்போது நான் ஒன்றை பதிவு செய்கின்றேன். அந்த 3 நாம் தமிழர் கட்சி லட்சோப லட்சம் சொந்தங்கள், உறவுக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றோம். உலக தமிழர்கள் நாங்கள் அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருப்போம். இவ்வாறு தன் தந்தை மீது வழக்கு போடுகின்ற, தன் குடும்பத்தை பற்றி அக்கறை காட்டாத ஒரு தற்குறித்தனமான இந்த நடிகன் 50,000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பாரம்பரியம் மிக்க எங்கள் இனத்தை தான் தலைமையேற்க வருகின்றேன் என்பது மிகவும் வேடிக்கையானது, கேளிக்கையானது. ஆகவே தமிழ்நாட்டு உறவுகள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு திராவிட சக்திகளை எவ்வாறு புறந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோமோ, அதே போல இந்த தீய சக்தியான விஜய் என்கிற பிரபஞ்சத்தையும் பிம்பத்தையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். எங்கள் தமிழ் தேசியத்துக்கு, அண்ணன் சீமானுக்கு, விவசாயி சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும்.
நாம் இன்று கூடியிருக்கும் இந்த பிரித்தானியா நாடாளுமன்றத்துக்கு முன்பு உலகத் தமிழர்களின் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, உலகத்திலேயே பல் உயிர்களுக்கும் அரசியல் பேசும் ஒரு தலைவர் இருந்து கொண்டால் அது நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களே. அவர் தன்னுடைய அரசியல் மேடையில் பகுத்துண்டு பல்லுயிரோ முதல் நூலோர் வகுத்தவற்றிலெல்லாம் தலை என்ற பல்லுயிர்களுக்கான தனது அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துரைத்திருக்கின்றார். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, உலகத் தமிழருக்காக உங்களின் வாழ்த்துக்கள் நான் தமிழர் கட்சிக்கும் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்குமே உணர்வுள்ள தமிழர்களின் வரலாற்றை மீள் திருத்தமாக எழுதுவதற்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் வாக்குகள் விவசாயி சின்னத்துக்கு கொடுப்பீர்கள் என்றும் நம்புகின்றேன். அவர் பேசியது தனியா தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக, தமிழ்நாட்டு வரலாற்றுக்காக, தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக. இதை உணர்ந்து நாம் அனைவரும் நான் தமிழர் கட்சிக்கு எமது வாக்குகளை அளிப்பதற்கு உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நாம் தமிழர், நாமே தமிழர். 2009ஆம் ஆண்டு நம்முடைய போராட்டம் முடிவெற்ற பொழுது, மௌனிக்கப்பட்ட பொழுது ஒரு குரல் ஒன்று எழுந்தது தமிழ்நாட்டில் இருந்து. அந்த குரல் தமிழ்நாட்டில் உள்ள மூலை முடுக்குகள் யாவற்றிலும் ஒலித்து 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 இன்றைக்கு வரைக்குமாக 16 ஆண்டுகளாக கடத்தப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு தமிழர்களையும் ஒளியூட்டி வருகிற அந்த குரல் சகோதரர் சீமான், ஐயா சீமான் அவர்களுடையது. அந்த குரல் எங்களையும் ஈர்த்திருக்கிறது, நம் ஒவ்வொருவரையும் ஈர்த்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெறப்போகிற தேர்தலிலே நாம் அனைவரும் சேர்ந்து, தமிழ் ஈழ மக்களும் சேர்ந்து அங்கு நடைபெறுகிற போராட்டத்துக்கும் அங்கு நடைபெறுகின்ற தேர்தலுக்கும் உறுதுணையாக இருப்பதற்காக இந்த இடத்திலே குழுமியிருக்கிறோம். இது ஒரு தார்மீக உணர்வு பூர்வமான ஒரு ஒன்றுபடுதல். ஆகவே உலகத் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்று உரக்கச் சொல்லுகிறோம். நாம் எந்த இடத்திலிருந்து வீழ்ந்தோமோ அந்த இடத்திலே விதையாக்கி நின்றாலும் கூட இன்றைக்கு UK மண்ணிலே நம்முடைய கவனத்தை கொடுத்து இந்த ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் செய்கின்றோம். உலகையை நம்பால் திருப்ப வைப்பதுதான் இதனுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. தேர்தல் வருகிறது தமிழ்நாட்டிலே, வென்று விடுவான் விவசாயி என்று நாங்கள் பறைசாற்றுவதற்காக கூடியிருக்கிறோம். தன்மான தமிழன் சகோதரர் சீமான், செந்தமிழன் சீமான் ஐயா அவர்களுடைய தலைமையிலே தலைவருடைய தமிழருடைய ஆட்சி மலரும் வளரும் என்று வாழ்த்துவதற்காகவும் அதை அறிக்கை செய்வதற்காகவும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தமிழருடைய குரல் ஒலிக்கும், தமிழ் மக்களுடைய அரசு அங்கு வளரும் மலரும், அதனுடைய பிரதிபலிப்பாக தமிழ் ஈழத்திலும் அது நடக்கும் என்று அறிக்கை செய்கிறோம். இவை அனைத்தையும் ஒன்றுபடுத்திய ஒரு சிறிய பாடல் ஊடாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேர்தல் வருது நம் தமிழ்நாட்டில், வென்று வருவான் விவசாயி, வென்று தன்மான தமிழன் சீமான் தலைமையில் தமிழரின் ஆட்சி வளருமே வளருமே. 15 வருடங்களாக அஸ்திவாரம் போட்டாகிவிட்டது. இந்த அஸ்திவாரம் அதிகாரம் இல்லாமல் தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு முயற்சி. அனைத்து கட்சிகளும் அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் ஒன்றாக இணைவாட்டார்களா என்ற ஒரு ஏக்கம். அந்த வகையில் அதிகாரத்தை கைப்பற்றாமலே 3வது பெரும் அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்திருக்கிறது. அதிசயங்களை புரிந்திருக்கிறது. 117 ஆண்கள் 117 பெண்கள் என்று ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் சம பங்காக ஆணும் பெண்ணும் சமமாக செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. தேசிய தலைவருடைய சிந்தனைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதை நடைமுறை சாத்தியமாக்கி குக்கிராமங்களில் இருந்து பட்டி தொட்டி எல்லாமாகி கொண்டு போய் தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் தியாகங்களையும் எங்களுடைய வரலாறுகளையும் எடுத்து சென்றிருக்கிறது. மக்கள் மயப்படுத்தப்பட்ட அறிவு ஆயுதங்களை ஏற்றி மக்கள் மயமாக்கப்பட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு சென்றிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனையை, மண்ணுக்கான பிரச்சனையை, இந்த இயற்கையின் பிரச்சனைகளை எல்லாத்தையும் எடுத்து போராட்ட களமாக மாற்றி அதில் பலவிடத்தில் வெற்றியும் கண்டிருக்கிறது. இதனுடைய விளைவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே அங்கீகாரம் கொடுக்கிற அளவுக்கு
இந்தியா முழுக்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் நாம் தமிழர் கட்சியும் இடம் பிடித்திருக்கிறது. அதில் 3வது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது. 234 தொகுதியில் எந்த ஒரு வேட்பாளரும் எந்த ஒரு குற்றச்செயலும் செய்யாத எந்த ஒரு இடத்திலும் இல்லாத கட்சிகளை வேட்பாளர்களை படித்த இளைஞர்களை கொண்டு சென்றிருக்கிறது. 234 தொகுதிகளில் 134 இளைஞர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இப்படி பட்டியல் நீடுட்டி சொல்லிக்கொண்டே போகலாம். மக்களுக்கான பயன், இலவசமான குடிநீர், அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை, அந்த குடிநீர் அனைத்திற்கும் தரமாக போய் சேர வேண்டும் என்ற புனித நோக்கத்தோடு அதை அறிவித்திருக்கிறது. இலவசமான கல்வி, அனைவருக்குமே இலவசமான கல்வியையும் இலவசமான மருத்துவத்தையும் அனைவருக்கும் உலகத்தரம் வாய்ந்து கொடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இவ்வளவும் அதிகாரத்துக்கு வராமல் ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத கட்சியாக மக்களில் இருந்து ஒருவராக செந்தமிழன் சீமான் அவர்கள் தேசிய தலைவரின் அறிவுறுத்தலில் அவருடைய சிந்தனையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதன் நேரடி விளைவு இந்தியாவிலேயே தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பிஜேபி, காங்கிரஸ், ரீஜனல் கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இவர் எவருக்கும் இல்லாத ஒரு ஆதரவு 65 நாடுகளில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளையை உருவப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட கட்சிகளில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். தமிழர்கள் ஆண்ட இனம், ஆள துடிக்கும் இனம், மீண்டும் ஒரு முறை ஆளும். லட்டு தின்றவனுக்குத்தான் லட்டுன்ற அருமை தெரியும். அந்த வகையில் தமிழர்கள் ஒன்றாக இருந்து ஓர் அணியில் அணிதிரண்டு இருக்கும் பொழுது உலகுக்கு மருத்துவத்தையும் நிர்வாகத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு அடிமையாக இருக்கிறோம், பிளவுபட்டிருக்கிறதால, பிரிந்திருக்கிறதால அதை எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி 8 கோடி தமிழர்களுக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில், தமிழர்கள் இல்லாத மற்ற இனத்து ஆக்களுக்கும் அந்த இயற்கையையும் வாய்ப்பு இந்த முறை கிடைத்திருக்கிறது. அனைவரும் இந்த விவசாயிக்கு கை கொடுப்போம். இதே பாராளுமன்ற சதுக்கத்திலே 2009 முள்ளிவாய்க்காலில் கொத்து குண்டுகளால் எங்களது உறவுகள் கொத்து கொத்தாக அங்கே சாகடிக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையிலெல்லாம் நாங்கள் உலகத்துக்கு சொல்லி கதறி அழுதோம். உலகமே கண்மூடி நின்றது. இன்று தமிழ்நாட்டில் எங்களது தொப்புள் கொடி உறவுகளை தலைவனின் தம்பி என்று சீமானன் அவர்கள் என்று அந்த மாபெரும் எழுச்சியை அந்த மக்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கின்றார். இது அரியதொரு சந்தர்ப்பம். உலக தமிழினமே எழுந்து வா, எங்களது தலைவன், எங்களது தேசிய தலைவரதின் அந்த சிந்தனைகளுக்கும் கனவுகளுக்கும் மாவீர்களது கனவுகளுக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சீமானை நாங்கள் வெல்ல வைக்க வேண்டும். அந்த தமிழ்நாட்டிலே அவருடைய அந்த முடிசூடா மன்னனாக அவர் வாழ வேண்டும். அப்போதுதான் ஈழத்தமிழர்களாகிய நாங்களும் உலக தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் தமிழர் என்று தலை நிமிர்ந்து வாழ ஒரு சுவீட்சமான நிலை ஏற்படும் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த அரிய சந்தர்ப்பை நாங்கள் எல்லோரும் கருத்தில் கொண்டு எங்களது தமிழ்நாட்டில் இருக்கின்ற உறவுகளுக்கு இந்த தகவலை சொல்லி சீமான் அன்னையை வெல்ல வைக்க எல்லோரும் ஓரணியில் ஒன்று சேர்வோம். இனத்தால் மொழியால் ஒன்றாவோம், வென்றாவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. தமிழ்நாட்டு தமிழராகிய தமிழர்கள் ஏன் நான் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு நாட்டிலும் நடக்காத ஒரு மனிதனின் 5 வருட வாழ்க்கையை, அந்த நாட்டு குடிமகனின் 5 வருட வாழ்க்கையை தீர்மானிப்பது அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமையான பெருமதியான சொத்து அவர்களின் ஓட்டுரிமை. எமது தமிழக மண்ணிலே மட்டும்தான் இந்த 70 ஆண்டுகளாக மாறி மாறி எமது இனத்தை ஆட்சி செய்யும் இந்த திராவிடம் என்ற போர்வையிலே ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த கயவர்கள் எமது தமிழக மண்ணை, எமது தமிழக மக்களை பிச்சைக்காரர்களாக்கி 500 ரூபா, 1000 ரூபா கோழியும் கோட்டரும் பிரியாணியும் கொடுத்து எமது மக்களின் நோட்டை எடுத்து தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாராலும் திருப்ப பெற முடியாத இயற்கை வளங்களை சூறையாடி தமிழர்களின் இளையோர்களை உலகில் உள்ள அத்தனை போதைப் பொருட்களுக்கு தளங்களாக்கி இளைய சமுதாயத்தை சீரழித்து சின்னாபின்னமாக்கி கற்பழிப்புகளை மேற்கொண்டு மிக கேவலமாக ஒரு இனப்படுகொலை தமிழக மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழக மக்களை உலக தமிழராகிய நாம் சாதி, மதம்,
இனம் நாடு கடந்து நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைத்து விவசாய சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் சீமானின் கரங்களை பலப்படுத்தி வென்றெடுப்போமாக. தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. செந்தமிழ் சீமான் தலைவரை சந்தித்து பல செயற்பாடுகளை செய்ய வேண்டும், தமிழருக்காக செய்ய வேண்டும். முக்கியமாக தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் இயங்கிக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது. முக்கியமாக ஒருவருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று செய்வதென்பது ஒரு மாபெரும் எழுச்சி. அதை எனக்கு தெரிந்தது சீமான் மட்டும்தான் செய்கின்றார், அண்ணன் சீமான் தான் செய்கின்றார். அந்த அடிப்படையில் இதில் பார்க்கவே தெரிகின்றது இத்தனை படித்த பட்டதாரிகளும் நாட்டை முன்னேற்ற வேண்டும், தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து அண்ணன் சீமானின் கரங்களை கைப்பற்றி கொண்டு நிற்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை அவர் அனைவரும் வெல்ல வேண்டும். வரும் 23ஆம் தேதி நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சீமானும் இதில் இருக்கும் பலரும் வென்று தமிழ்நாட்டில் அவர்களுடன் ஆட்சி வர வேண்டும் என்று அவர்களுக்கு தமிழீழ சுயநிர்ணய அமைப்பின் சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழ்க தமிழர், வாழ்க தமிழீழம், தமிழரின் தாகம் தமிழர் தாயகம், நாம் தமிழர். காலம் காலமாக திராவிட அடிமைகள் மாறி மாறி திமுக, அதிமுக, அவர்களின் செல்ல பிள்ளைகள், அல்லக்கைகள் அவ்வளவு பேருக்கும் நாங்கள் மாறி மாறி எமது இந்திய தமிழினம், இந்திய தமிழர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என்ன செய்து விட்டார்கள் தமிழ்நாட்டிற்கு? என்ன செய்து விட்டார்கள் உங்களுக்கு? உங்களது வறுமை மாற்றப்பட்டிருக்கின்றதா அல்லது தமிழ்நாட்டிலே அடிப்படை கட்டமைப்பு ஏதாவது மாற்றப்பட்டிருக்கின்றதா? வளச்சுரண்டல் நிறுத்தப்பட்டிருக்கின்றதா? ஏதாவது ஒரு நல்லது நடக்கப்பட்டிருக்கின்றதா? நீங்கள் ஆழமாக பார்த்தீர்களா இருந்தால் திராவிட கும்பல்கள் மாறி மாறி அவர்கள் ராஜகோபுரங்களும் கூட மாளிகளிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் இன்றும் என்றும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வரலாம். இன்னும் இந்த முறையும் திராவிடத்துக்கு நீங்கள் வாக்களித்து திராவிடத்தை நீங்கள் ஆட்சியிலே அமர்த்துவீர்களாக இருந்தால் அடுத்த 25 வருடத்திலே தமிழ்நாடு சுடுகாடாக மாறும். தமிழ்நாடு சுடுகாடாக மாறுகின்ற பொழுது அந்த இடத்திலே அவர்களது தலைமைத்துவம், உதாரணமாக திரு கருணாநிதி குடும்பமோ அல்லது ஏனைய திராவிட வாரிசுகளோ தமிழ்நாட்டில் இருக்காமல் அவர்கள் புலம்பெயர் தேசங்கள் எங்கேயோ சென்று விடுவார்கள். அவ்வளவுக்கு அவர்களுக்கு காசு இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களாக நீங்கள் உங்களிடம் என்ன இருக்க போகின்றது? அதே பிச்சை பாத்திரம், அதே வறுமையுடன் திரிய போகின்றீர்கள். இந்த இடத்திலே திரும்பவும் நாங்கள் கூற வருவது என்னவென்றால், தயவு செய்து உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்களின் எதிர்கால சந்ததியினருக்காக, உங்களின் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சுரண்டர்களை தடுப்பதற்காக, இன்னும் பல விடயங்களுக்காக, தமிழ்நாட்டின் திடீர் அபிவிருத்திக்காக நீங்கள் ஒன்று மட்டுமே செய்ய வேண்டும். தயவு செய்து சிந்தித்து திரு சீமான் அவர்களுக்கு வாக்களியுங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நிச்சயமாக இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நீங்கள் செய்ய இருக்கின்ற இந்த விடயம் உங்களது எதிர்காலத்தை மேலும் மேம்படுத்தும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டு தேர்தல் மட்டும் முக்கியமல்ல, உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மொழி பேசும் மொழியாளர்களும் மொழி இன உணர்வாளர்களும் ஒன்று கூட வேண்டும். இந்த தமிழ் தேசிய கருத்தின் மூலமாக நாம் தொப்புள் கொடி உறவுகளான தமிழ்நாடு, உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் இந்த தமிழ் தேசியத்தை ஆதரித்து, இந்த தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி மாவீரர் மேதகு தலைவர் பிரபாகரன் வழியில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகால திராவிட அரசியலை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கின்றது. 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களும் படித்த, நன்கு கருத்தியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக கல்வி பெற்றவர்கள். இந்த ஆட்சியை, தமிழ்நாட்டு ஆட்சியை திறம்பட நடத்த முழு தகுதியானவர்கள். இந்த தகுதியான வேட்பாளர்களை ஆதரித்து நம் மக்கள் தேர்தலில் வெற்றியடை செய்யுமாறு வேண்டுகிறேன். 2009க்கு பிறகு தமிழீழ மக்களின் இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலையும் நமக்கான அரசியலையும் பேச எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் இல்லை. இருப்பதாக நம்மளை
தமிழ்நாட்டு மக்களை, ஈழத்து மக்களை, தமிழர்களை நம்ப வைத்து போலியாக நம்மை ஏமாற்றிய தருணத்தில் 2009 பிறகு மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். சீமான் ஒருவரே நாம் தமிழர் கட்சி இயக்கத்தை ஆரம்பித்து பிறகு கட்சியாக தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டு தேர்தல் மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்குமான உயிர் மூச்சு. இதை ஆதரித்து தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களும் ஆதரித்து அண்ணன் சீமான் பக்கம் நிற்பது வரவேற்கத்தக்கது. அந்த நன்றியுணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும். நாங்கள் ஈழத்தமிழர்கள் இன்று எங்களுடைய நிலையை உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதன் மூலம் தமிழகத்தில் சீமானண்ணாவின் அரசியல் எவ்வளவு அவசியம் என்பதை உங்களுக்கு உணர்த்த முயற்சி செய்கிறேன். நாங்கள் இன்று ஏகதிகளாக எல்லோர் தேசங்களிலும் இன்று அடுத்தவன் தேசத்தில் எங்களுடைய அரசியல் பேசக்கூடிய நிலையில் இன்று பிரித்தானிய தமிழர், பிரெஞ்சு தமிழர், கனடியன் தமிழர் என்று பல பிளவுகளாக பிளந்து இன்று எங்களுடைய நிலையை உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறோம். தாயகத்தில் புத்தமயமாக்கல் என்ற ஒரு இன அழிப்பு அரசியல் தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய இனம் கண்ணுக்கு முன் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து கொலைகளும் கொள்ளைகளும் எல்லாம் தமிழர்கள் சார்ந்த தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அனைவரும் தமிழர்களை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கான நீதியற்று ஏகதிகளாக அனாதைகளாக 15 ஆண்டுகளாக உலகமெல்லாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய நிலை இனி வரக்கூடிய தமிழர்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் சீமான் அண்ணாவுக்கு நாங்கள் ஓட்டு போறோம். இங்க இது எங்களுடைய இந்த நிலைப்பாடு எதிர்கால சந்ததியின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நாங்க எங்களுக்கு எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு என்ன எதிர்காலம் என்று எங்களுக்கு தெரியாது. ஈழத்தமிழர்களுடைய எதிர்காலம் என்னென்று யாருக்குமே தெரியாது. அந்த நிலையில் தான் எங்களுடைய வாழ்க்கை தற்சமயம் இருக்கிறது. இந்த நிலை இனி வரக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு வரக்கூடாது. தமிழர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். உலக அளவில் தங்களுடைய அரசியலை வலுப்படுத்திக் கொள்ளணும். எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழர்கள் தங்களை தமிழர்களாக உணர்ந்து தங்களை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய அரசியலை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக சீமான் எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு நிற்கிறார். இந்த 15 ஆண்டுகள் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுடைய நிலையை உணர்த்தி இன்றைக்கு எங்களுடைய அரசியலை தமிழர்களுடைய மத்திய அரசியலாக கொண்டு வந்து எங்களுடைய அரசியலை முன்னிறுத்துவதற்கான இந்த நிலைப்பாட்டை தமிழ் மக்களுக்கு, தமிழ் தாயகத்தில் உள்ள தமிழர்களுக்கு நாங்கள் புரிய வைக்க விரும்புகிறோம். எங்களுடைய நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. அந்த நிலைமை இனி எந்த தமிழனுக்கும் வரக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக சீமான் அண்ணாவுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. வேற எந்த ஒரு நிலைப்பாடும் எங்களை மாற்றாது. எங்களை ஏமாற்றி எங்களை படுகொலை செய்து பச்சை குழந்தையை கொலை செய்து பள்ளிக்கூடம் போடக்கூடிய குழந்தைகளை கொலை செய்து புதைத்து இன்றைக்கு உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது தான் இந்த உலகம். இந்த நிலை எந்த ஒரு தமிழுக்கும் வரக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு காரணம் மனித இனப்படுகொலை 65 ஆண்டுகள் 75 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இலங்கையில். அது அந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஆகவே தமிழர்கள் விழித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய நிலையை பார்த்தாவது தமிழர்கள் நாங்கள் எங்களை பாதுகாக்கக்கூடிய, எங்களை நாங்களே பலப்படுத்தக்கூடிய, நாம் தமிழராக உலகத்தில் உள்ள மதம் சாதி கடந்து அனைத்தையும் கடந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கக்கூடிய அரசியலை உலகத்துக்கு முன்வைக்கக்கூடிய சீமான் அண்ணாவை வெல்ல வச்சு உலக தமிழர்களுடைய இந்த கண்ணீருக்கு ஒரு துளி ஒரு சின்ன துளைச்சலாக விட்டு விடுங்க என்று பணிவோட தாயக தமிழ் மக்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் எந்த ஒப்பீனியனும் இல்லாமல் தான் இருந்தேன். பாலிட்டிக்ஸ் எந்த நாலேஜும் இல்லாமல் சரி ஓகே விஜய் வராங்க, சரி விஜய்க்கு ஓட்டு போடலான்ட்டு அந்த ஐடியாலஜியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஐடியாலஜி கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை.
எதுவுமே இல்லாமல் வந்துட்டு நானும் அரசியலுக்கு வரேன், நானும் ரவுடி தாங்கிற மாதிரி உள்ளே வந்துட்டு எதுவும் பண்ண போகிறது இல்லை அப்படின்றதுக்காக நான் வந்து சீமான் ஐடியாலஜியெல்லாம் பார்த்தேன். அது வந்து ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் பற்றி தான் வந்து இங்கே எப்படி டெவலப் நேஷன்ஸில் இருக்குது, எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, அப்புறம் இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அது மூலமாக அப்படிங்கிறத வந்து சீமான் அங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அதை வந்து வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ஓகே அந்த ஐடியாலஜியில் வந்து ஒர்க் ஆகும், அது நாட் ரெச் அ ட்ரீம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து சீமான் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு மாற்றத்தை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ சீமான் ஓட் போடுங்க. இங்கே உரையாற்றி கொண்டு போவதற்கு முன்னால் நமது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய படங்கள் கிடக்கின்றன. இவைகளில் எத்தனை பேர் 23ஆம் தேதி நடக்கின்ற தேர்தலின் மூலம் மே மாதம் 4ஆம் தேதி வெளிப்படக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகள் மூலம் மக்கள் பிரதிநிதிகளாக எழுந்து நிற்கிறார்கள் என்பதை நாங்கள் அதற்காக முயற்சிக்க வேண்டும். அந்த நிலையிலே அடியேன் ஈழத்தமிழன் ஒருவேளை இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு வாக்காளனாக இருந்திருந்தால் என்னுடைய வாக்கு நிச்சயமாக தம்பி செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்துக்கே இருக்கும். அரசியல் என்பது சில நேரங்களிலே அல்லது பல நேரங்களிலே மக்களை பிரித்தாலும் இந்த இடத்திலே ஈழத்தமிழனாக முன்னர் பேசிய அதே பேச்சாளர் அந்த உணர்விலே சொல்லுகின்றேன், தமிழர்களை உலகளாவிய நிலையிலே இணைக்கின்ற ஒரு சின்னமாகத்தான் செந்தமிழன் சீமான் அவர்களை பார்க்கின்றேன். அந்த நிலையிலே எங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான கடமை இருக்கிறது ஈழத்தமிழர்களாக. அதையும் சுட்டி காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டை பொறுத்து நடக்கின்ற இந்த தேர்தலிலே ஈழத்தமிழர்களை பசப்பு வார்த்தைகளால் ஏமாற்றுகின்ற இந்த நிலைமையை தட்டி கேட்கக்கூடிய ஒரே குரலாக தம்பி சீமான் அவர்கள் விளங்குவதனால் இந்திய தமிழகத்தினுடைய மேன்மைக்கும் இந்திய அரசை ஈழத்தமிழர்களுடைய உரிமையின்பால் தட்டி கேட்கின்ற ஒரு வலுவான சக்தியாகவும் அவர் வெளியிட வேண்டுமாயின் இங்கே இருக்கின்ற 234 வேட்பாளர்களிலே 100க்கும் மேற்பட்டவர்கள் தயவு செய்து எங்களுடைய கரகோஷத்தின் மூலம் எங்கள் வேணவாவை வெளிப்படுத்துவோம். 100க்கும் மேற்பட்டவர்கள் 234க்கு ஆசைப்படுவோம். 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர்களாக வர வேண்டும் என்கின்ற என்னுடைய வேணவாவை இந்த நேரத்திலே வெளியிட்டு நாட்டுப்பற்றாளர் அம்மா அன்னை பூவதியினுடைய இந்த நினைவு நாளிலே உங்கள் அனைத்து வேட்பாளருடைய தாழ்வணிந்து கேட்டு அந்த தம்பி செந்தமிழன் சீமான் வெற்றி பெற்ற பின்னர் அவரை எங்களுடன் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தம்பி மயூரன் எங்களுக்கு நல்க வேண்டும் என்று கேட்டு புலம்பெயர் மக்கள் அதுவும் பிரித்தானியா வாழ் மக்கள் உங்களுடன் தான் உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள் என்பது பிரித்தானியா வாழ் தமிழ் மக்கள் குறிப்பாக ஈழத்தமிழ் மக்கள் உங்களுடன் தான் உணர்வுபூர்வமாக ஒன்றித்திருக்கிறார்கள் என்பதை கூறி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். தமிழர்களின் ஒற்றுமையே தமிழர்களின் பலம். செந்தமிழர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் இயக்கம் வெற்றி பாதையை நோக்கி வீறுநடை போட வேண்டும் என்று கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் 2016 தேர்தலில் 1% வாக்கெடுத்த கட்சி. 2019 தேர்தலில் 7% வாக்கு, 2021 அதே 7% வாக்கு, 2024 அதாவது அது மோடியா இல்லை ராகுல் காந்தியான் உள்ள தேர்தலில் சுமார் 8% வாக்கெடுத்து இன்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, அதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையாக தனித்து போட்டி போட்டு ஒரு சித்தாந்தம் ஒரு ஐடியாலஜி வைத்து தமிழ் தேசியம் என்ற ஒற்றை எண்ணத்தில் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும் கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு வருகிற சவால் அதான் திராவிடமா தமிழ் தேசியமா என்ற ஒற்றை சொல்லில் சொல்ல வேண்டும் என்றால், திராவிடத்தால் 2019 தேர்தலில் நமக்கு எதிராக கமலஹாசன் அவரை இறக்கிவிட்டார்கள். இப்போது 2026 புதிதாக அடுத்து வேற ஒருவரை இறக்கி விடுகிறார்கள். இதைப்போல் பல சூழ்ச்சிகள் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதை முறியடிக்கும். நான் எனக்கு தெரிந்து எங்கள் தொகுதியில் பத்மநாபபுரம் தொகுதி சார்பில் சீலன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல் பல பட்டதாரிகள், பல விவசாயிகள் எல்லாரும் போட்டி போடுகிறார்கள். இவர்களுக்கு
ஒரு லண்டனில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி பல வழக்குகளையும் வாங்கி இன்றும் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது நாளைய சந்ததிகளை குறித்து சிந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் தயவு செய்து நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அதன் பிறகு இப்போது பரவலாக வரும் ஒரு செய்தி என்னவென்றால், அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவிடம் இருந்து பணம் வாங்கி விட்டார், இல்லை பிஜேபியிலிருந்து பணம் வாங்கி விட்டார் என்ற ஒரு செய்தி வருது. அதுக்கு என்னுடைய பதில் அண்ணன் சீமான் அவர்கள் பணம் வாங்கி இருந்தால் இன்று எனக்கு தெரிந்து 2 மாவட்டத்திற்கு ஒரு நாள் போய் பேசுகிறார். சுமார் 6 முதல் 7 கூட்டங்கள் கலந்துகிறார். பணம் வாங்கி கொண்டால் அவர் வீட்டில் படுத்து சும்மா ஒரு 2 மீட்டிங்கை போட்டு ரெண்டு மேடையில் பேசிட்டு வீட்டில் போய் படுத்துடலாம். சில புதிய நடிகர்கள் டெய்லி தினமும் பரப்புரைக்கு ரத்து செய்து கொண்டு வீட்டில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இன்றைக்கு 2 மாவட்டம் குறைஞ்சது ஒரு இளைஞர்கள் இப்போ என்னால் கூட முடியாது, நான் பலமுறை சிந்தித்திருக்கிறேன். எப்படி இவர் ஒரு 2 மாவட்டத்திற்கு இவ்வளவு வேகமாக தினமும் ஒரு 3 முதல் 4 மணி நேரம் பேச மட்டும் செய்கிறார். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் தயவு கூர்ந்து சிந்தித்து வாக்களியுங்கள். நமது சின்னம் விவசாயி, நாம் தமிழர். தலைவர் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி. நாம் தமிழர் தம்பிமார் தடையை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தடையை உடைத்து நாங்கள் இன்று நடக்க போகின்ற தமிழ்நாட்டு எலெக்ஷன் 23ஆம் தேதி நடைபெறுகின்ற எலெக்ஷனிலே எங்கள் தேசியம், தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க தமிழ் சட்டமன்றத்துக்கு நாங்கள் நுழைவோம். ஆணித்தரமாக கூறுகின்றேன், நாங்கள் சீமான் தலைமையிலே அந்த சட்டமன்றத்துக்கு நாங்கள் நுழைவோம் என்பதை ஆணித்தரமாக எங்களுக்கு எத்தவித தடைகள் வந்தாலும் அதை உடை என்று சொல்லி சட்டமன்றத்துக்கு இந்த முறை நாங்கள் நுழைந்து 23 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அண்ணன் தலைமையில், சீமான் தலைமையில் அந்த சட்டமன்றத்தில், தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்கு நுழைவோம். ஆகவே தமிழ்நாட்டு மக்களே, எங்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து சீமான் கரம் பிடித்து தமிழ் தேசியத்தை வளர்க்க துணை புரிவீர்கள் என்று நம்பி உங்கள் முன் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றேன். நன்றி தமிழ் மக்களே, நன்றி. அண்ணன் சீமானுக்கு முதல் கட்டமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஈழத்தமிழர் சார்பாகவும் உலகத்தில் உள்ள வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் எல்லா தமிழர்கள் சார்பாகவும் சீமான் அண்ணாக்கு முதல் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் முன்னெடுத்து சென்ற அந்த லட்சியத்துக்காக இன்றைக்கு வரைக்கும் எந்த மாற்று கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி சேராமல் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் அயராது பாடுபட்டு வாரீங்க. ஸோ அதுக்காக முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு, இளைய சமுதாயம் தவறான ஒரு வழியில் இப்போ போகிறாங்க. எப்படி என்று சொன்னால், டிபிக்கு என்ற ஒரு மாற்று சக்தி, துரோக சக்திக்கு பின்னால் போகிறாங்க ஒரு கொஞ்சம் பேர், பேர் இல்லை. ஸோ அவங்களெல்லாம் மனம் திரும்பி, நானும் ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேன்ஸ் தான், ஆனால் அந்த விஜய் ஃபேன்ஸுக்காக இருந்து கொண்டு தற்குறித்தனமாக முடிவெடுக்காமல் தயவு செய்து இந்தியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள என்னுடைய அன்பு சகோதரங்கள், நீங்கள் சீமான் அண்ணாவுக்கு மட்டும்தான் நீங்கள் முதல் தரமாக வாக்கு போடணும். முதல் 15 வருஷமாக அவர் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கட்சியிலையும் அவர் சேராமல் அவர் ஒரே கொள்கை தமிழ் தேசியம், அந்த பாதையில் சீமான் அண்ணா போய்கொண்டிருக்கார். தயவு செய்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த முறை சீமான் அண்ணாவுக்கு வாக்கு போடுங்க. அவர் ஜெயிச்சு அவர் ஒருவேளை அவர் சொன்னதை செய்யாட்டிக்கு அதுக்கு பிறகு நீங்கள் வேறு யாருக்காவது வாக்கு செலுத்துங்க. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் தம்பி என்ற வார்த்தை தான் சொல்லி கொண்டு வரார். ஸோ அவர் அவ்வளவு இன்றைக்கு வரைக்கும் சீமான் அண்ணா தம்பியாக தான் பார்க்குறார். ஸோ அதை நீங்கள் விஜய் ஃபேன்ஸ் மனசில் வச்சுக்கொண்டு இந்த முறை சீமான் அண்ணாவுக்கு வாக்கு போடுங்க. சரியா? அவரை முதல்ல ஜெயிக்க வைங்க. விஜய் முதல்ல அதை ஒரு அரசியலை லேர்ன் பண்ணட்டும். அவருக்கு வேட்பாளரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கூட தெரியாது. 15 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் மாற்று சக்தியில் இருந்தால் டிவிக்கில் அதாவது டிவிக்கில் இருக்கிறாங்க. எல்லாருமே திராவிட கொள்கையை மட்டும்தான் முன்னிறுத்தி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் தேசியவாதியா, அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று சொன்னார். ஆனால் திராவிடம் சம்பந்தமாக ஒரு கண் அவருக்கு பெரிய கண். அந்த திராவிடம் சம்பந்தமாக தான் அவருக்கு முழு யோசனையும் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் தமிழ் தேசியவாதியா இன்னொரு கண் என்று சொன்ன அந்த தமிழ் தேசியத்துக்கான எந்த ஒரு செயற்பாட்டையும் விஜய் அவர்கள் செய்யலை. ஒரே புலி சீமான் அண்ணா மட்டும்தான் எங்களுக்கு. தேசிய தலைவருக்கு பிறகு
சீமானண்ணா மட்டும்தான் உலக தமிழர்களுக்கு தலைவன். நான் இப்ப சொல்லிக் கொள்றேன், நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ்நாட்டு தமிழர்களே 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 தமிழ்தாய் வாழ்க.